சாமுவேல்கிட்ட கர்த்தர் டீட்டெயிலா பேசிட்டார். சவுல் வந்ததும் நல்ல கவனமா கேளுங்க. சவுல் வந்தது எதற்காக தெரியுமா? தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை அவர் சொல்லணும். என் இருதயத்தில் உள்ளது தெரியணும். அதாவது அந்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனம். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். நீ எதை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? எதை குறித்த கேள்விகள் உன் இருதயத்தில் இருக்கிறது? எதை குறித்த சந்தேகங்கள் இருக்கிறது? எல்லாவற்றுக்குமான விடை தேவ சமூகத்தில் உண்டு. ஆமென். என் இருதயத்தில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் நீ கூகுள்ல தேடினாலும் கிடைக்காது. பெரிய பெரிய டாக்டர்ஸ்ட போய் ஆலோசனை கேட்டாலும் உனக்கு கிடைக்காது. எங்க போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் கிடைக்காது. ஆனா தேவ சமூகத்தில் உன் இருதயத்தில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. ஆமென். அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன 20வது வசனம், கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. கழுதை கிடைக்குமா கிடைக்காதா இந்த கேள்வியோடு தான் போயிருக்கிறான். சாமுவேல் சொல்ற அவைகள் அகப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? கவலையோடு போனா கவலை தீர்ந்தது. ஆமென். கழுதைகளை குறித்த கவலையோடு போனா இங்கே பதில் வருது, கழுதைகள் அகப்பட்டது, கவலை தீர்ந்தது. தேவ சமூகம் ஒன்றே கவலைகள் மாறுகிற இடம். கவலைகள் மாறுகிற இடம், புலம்பல் களிப்பாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். அழுகை மகிழ்ச்சியாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். முச்சடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் முளைக்கிற இடம் தேவ சமூகம். துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். பலவீனன் பலவானாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். ஆமென். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் இரு. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். வேற எங்கேயும் போகாதீங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை தன்னுடைய காரியத்தை உலகத்துக்கு முன்பாக கொண்டு போய் போட மாட்டாங்க. முத்துகளை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் அவைகள் பீறி போட்டு விடும். உன்னுடைய சீக்கிரட்டை உன் இருதயத்துல உள்ளதெல்லாம் அவன் க்ளோஸா பழகுறாங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஓபன் பண்ணாத. அந்த வார்த்தைகள் நீ போட்ட, நீ கக்கின அந்த வார்த்தைகளை அவர்கள் பீறி போட்டு விடுவார்கள் எந்த ஒரு நாள். அதன் பிறகு ஐயோ இப்படி சொல்லிட்டேனே, இது வெளியே தெரிஞ்சா உன்னுடைய சீக்கிரட்டை அவர்கிட்ட சொல்லு. சீக்கிரட்டாவே இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த கவலை எல்லாம் மாறிடும். ஆமென். அழகான பாடல் உண்டுல, என்னை விட்டு கொடுக்காதவர் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய நிலைமை எல்லாம் அறிந்தோம். நம்ம சொன்னது கொஞ்சம், சொல்லாதது நிறைய. அவருக்கு நம்ம சொன்னது மட்டுமல்ல, நம்ம சொல்லாததும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சோம், நம்ம விட்டு கொடுக்காமல், எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி கரம் பிடித்திருக்கிற அவரை போல யார் உண்டு? என் கூட சேர்ந்து அந்த ஒரு கோரஸை பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே பாடுங்க. ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சன்னீரே. ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், நல்ல கவனிங்க. அவனுடைய கவலைகளும் தீர்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சவுலை குறித்ததான தேவ திட்டம் தெரிவிக்கப்படுகிறது. ஆமே, சவுலே, இந்த கழுதைகள் தொலைந்தது நீ தேடுற. உன் தகப்பன் வீட்டில் இந்த கழுதை இருக்க வேண்டும் என்று நீ தேடுகிறாய். கர்த்தரோ, சவுலே, இந்த சித்தத்துக்கு உட்பட்டு நீ இருக்க வேண்டும் என்று அவர் உன்னை தேடுகிறார். உனக்கான திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ வர வேண்டும், உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், சாமுவேல் இந்த காரியங்களை சொல்லிவிட்டு பலிமிருகத்தில் சிலவற்றை புசிப்பதற்காக இவனுக்காக அது ஒரு முன்னந்தோடை, ஒரு விசேஷித்த ஒரு பகுதியை மாற்றி வைத்திருந்தார். 23, 24 வசனங்களை வாசியுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு.
நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருந்தது. இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. 23வது வசனம், நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உனக்குரியதை அவர் வைத்திருக்கிறார். அநேகர் வரலாம் போகலாம், ஆனா உனக்குரியதை இனி ஒருவர் கை வைக்க அவர் விட மாட்டார். இதோ நீ தேவ சமூகத்தில் வந்து நில்லு, தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, தேவன் பாதத்தில் வந்து உட்கார்ந்திரு. அவர் சொல்வார், எப்படி சாமுவேல் சமையற்காரனிடத்தில் கொடுத்து வைத்ததை, ஆயத்தம் பண்ணினதை, பிரித்து வைத்ததை, சவுலுக்கென்று பிரித்து வைத்த அந்த விசேஷித்த நன்மையை எடுத்து அவனுக்கு முன்பாக வைத்து, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருந்தது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அவனை புசிக்க கொடுத்தாரோ, அதே போல என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குரிய நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். எனக்குரியது இனி ஒருவன் கை வைக்க விட மாட்டார். எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த சாமுவேல் அதை சவுலுக்கு முன்பாக வைத்தாரோ, அதே போல நான் நம்பி இருக்கிற என் தேவன் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதை, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் என் முன்பாக வைப்பார். நான் அதை காண்பேன், நான் அதை சுதந்தரிப்பேன். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், இவன் அதை புசிக்கிறான். அடுத்து என்ன நடக்கிறது? 25வது வசனம். ஆமென். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடு பேசிக் கொண்டிருந்தான். இனி நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், நேரம் அதிகம் போகிறது. ஒரு மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். அந்த அப்போஸ்தலர்களுக்கு அதுதான் உண்டானது. அவர்கள் என்ன செய்தார்கள்? மேல் வீட்டிலே ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள். ஆமென். சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக எருசலேமிலே ஒரு மேல் வீட்டிலே ஏறினார்கள் என்று அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சவுல் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவ சமூகத்தில் வந்தான், இருதயத்தில் உள்ள காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அவனை குறித்த தேவன் நல்ல கவனமா கேளுங்க. தேவ சமூகத்தில் 2 காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஒன்று நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள், நமக்குள்ள எழும்புகிற கேள்விகள், குழப்பங்கள், கவலைகள், இதற்கான பதில் கிடைக்கும். 2, நம்மை குறித்து அவருடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். அதுதான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு 2 பதில் கிடைக்கும் அப்பா சமூகத்தில் நான் அமரும் போது. ஒன்று, எனக்குள்ளே எழும்புகிற கேள்விகளுக்கான பதில், அதாவது என்னுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களுக்கான பதில் கிடைக்கும். 2, அவருடைய இருதயத்தில் என்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரோ அந்த பதில் கிடைக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய இருதயத்தில் என்ன ஆசை? இது உயிரடையுமா? இது உயிரடைஞ்சாலே பெரிய விஷயம். அவருடைய இருதயத்தில் என்ன தெரியுமா நினைப்பார்? இது உயிரடைந்தால் மட்டும் போதாது, காலூண்டி பெரிய சேனை அடிக்கணும். அல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீ உன்னை பத்தி இப்ப நினைக்கிற தெரியுமா? ஆமென். நான் இந்த செய்தியின் ஒரு 30% கூட ஆகல, ஆனா நேரம் பறக்குது. ஆமென். சில வார்த்தைகள் ஆமென் ரேமாவாக வெளிப்படுவது என்னுடைய ஆவியில நான் அதிகமாய் உணர்ந்து களி கூறுகிறேன். ஆமென். நீ உன்னை குறித்து நினைக்கிற தெரியுமா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும், லைஃப் செட்டில் ஆயிரும்னு. நான் உன்னை குறித்து நினைக்கிறேன் தெரியுமா? அது பக்கத்துல கூட நீ உன்னை குறித்து நினைக்கிறது வராதுப்பா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ, நீ ஏணி வச்சா கூட உன்னால தொட கூட முடியாது. நான் உன்னை குறித்து நினைக்கிற நினைவு அதுதான்ப்பா எனக்கு உன்னை குறித்து நினைக்கிற நினைவு. ஆமென். எனவேதான் நீ வனாந்தர செழிப்பான இடத்தை பார்த்து ஆவியை ஊற்றுகிறவர் அல்ல. அவர் எங்கே ஆவியை ஊற்றுகிறாரோ அது வனாந்தரமாய் இருந்தாலும் அது செழிப்பான நிலமாய் மாறும். ஆமென். இத கேட்கிற ஒவ்வொருவருக்கும், விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீ ஷைன் பண்ணணும்னு விரும்புறியா? உன்னை குறித்து உன் இருதயத்தில் அநேக கேள்விகள் எழும்புகிறதே, அதற்கான பதிலும் தேவ சமூகத்தில் உண்டு. ஆனா வாங்கிட்டு ஓடிராத, வெயிட் பண்ணு, தரித்திரு, பேசிக்கொண்டிரு. அப்பொழுது உன்னை குறித்து அவருடைய இருதயத்தில் உள்ளதை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார், உறவாடி கொண்டிருக்கிற நான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வைத்து சொல்லுகிறேன், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிற அனுபவம். நிரப்பப்படணும்னு விரும்புறவங்க அதை செய்வாங்க. எப்ப எங்கடா இங்க ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கு, இங்க 5 நாள், அடுத்து எங்க நடக்குது, இப்படி பார்த்து ஓட மாட்டாங்க. அவங்க நிரப்பப்படணும். எனக்கு நிரம்பி தான் ஆகணும். கழுதைக்கான ஆன்சர் கிடைச்சிட்டுல இவனுக்கு, இவன் ஓட வேண்டியதுதானே. சவுல் கழுதை கிடைச்சிட்டு தெரிஞ்சது ஓட வேண்டியதுதானே. உட்கார்றான்.
உட்கார்றான். அதுதான் பாருங்க 26 27 வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் அதிகாலமே கிழக்கு விளக்குற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்டான். ஆயத்தப்படுறதுக்கான சிறந்த வழி என்ன? 25 மேல் வீட்டிலே சம்பாஷணை பண்ணி கொண்டிருப்பது. நாம் எப்படி ஆயத்தப்பட? தேவனோடு உறவாடி கொண்டிருப்பது, ஜெபித்துக் கொண்டிருப்பது. ஜெபத்தை நிறுத்தி விடாதே. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திரு. உனக்காக அவங்க ஜெபிப்பாங்க, எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் விண்ணப்பத்தை அனுப்பி இருக்கிறேன், அங்க சொல்லி இருக்கிறேன், இங்க சொல்லி இருக்கிறேன் சொல்லிட்டு நீ ஜெபிக்காமல் இருந்து விடாதே. நீ செழிப்பாய் மாறணும்னா நீ ஜெபிக்கணும். சாமுவேல் உனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முடியும். சவுலே, நீ சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்க வேண்டும், நீ ஆயத்தப்பட வேண்டும். உடாரபா சந்தர லகடரா ரீமா ஹந்தா ரகடா லகதே. போன 5 நாள் ஜெபத்துல சிலர் பாருங்க 5 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி இருக்காங்க. நான் கூட அப்படி இருக்கல, ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அதுக்கப்புறம் சொன்னாங்க பாருங்க. ஒவ்வொருவரும் ஆயத்தப்படணும். சாமுவேல் ஆயத்தமா ஆல்ரெடி ரெடியா இருக்கிறான். சவுலுக்கு இது தெரியாது. சவுல் கழுதைக்காக மட்டும்தான் வந்தான். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தேவ சமூகத்தில் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்மை குறித்த இவ்வளவு பெரிய திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு தெரியும். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டா? மீனிங்லெஸ்ஸா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியுமா? உனக்கு உன் லைஃப் மீனிங்ஃபுல்லா மாறணும்னா நீ தேவ சமூகத்தில் வந்து நில்லு. அப்பா சமூகத்தில் காத்துரு. உனக்கான வார்த்தைகள் வரும்போது, உனக்கான ரேமா வரும்போது புரிந்து கொள்வாய், இந்த பர்பஸ் இருந்ததுனாலதான் இந்த திரி அவர் இன்னும் அணைய விடவில்லை. எத்தனை முறை வழி மாறி நான் போன பிறகு என்னை மீண்டும் அன்பின் கயிற்றால் கட்டி இழுக்க காரணம் என்ன தெரியுமா? என்னை குறித்த தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது. ஆமென். ஆயத்தப்பட்டான். 27 கடைசி. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றார். ஆயத்தப்படு, தரித்து நில். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிற அனுபவம். தரித்திருன்னா காத்துரு. வெயிட் பண்ணு, ஓடிராத. வெயிட் பண்ணு, ஓடிராத. 5 நாள் பிரேயர் முடிஞ்சதா? ஓடிராத. ஆமீன் போட்டது எல்லாரும் போறாங்கன்னா நீ போயிராத. மற்றவங்க போட்டு வேலைக்காரங்கள் எல்லாம் முன்னாடி போக சொல்லு. சவுலே, சவுலே, நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ நின்னுதாகணும். நீ தரித்து நின்னுதாகணும். பாருங்க, 2 ஆன்சர், 2 காரியம் கிடைக்குது. ஒன்று, காணாமல் போன கழுதை கிடைத்து விட்ட செய்தி கிடைக்கிறது. கழுதைகளை குறித்து கவலைப்படாதே, அவைகள் அகப்பட்டது. அப்ப பதில் கிடைச்சிட்டு. அடுத்து, இவனுக்காக ஆயத்தம் பண்ண வைத்த அந்த பூமிக்குரிய நன்மை கிடைக்குது. நல்ல கவனமா கேட்கணும். அப்ப முதல்ல ஆன்சர் கிடைக்குது, 2வது பூமிக்குரிய நன்மை கிடைக்கிறது. 2 காரியம் கிடைத்தது. அவன் ஓடல. இன்னைக்கு அநேகர் இந்த 2 காரியத்துக்காக மட்டும்தான் வருது. ஒன்னு, என்னுடைய குழப்பத்துக்கு கேள்விக்கு பதில் வேணும், ஆறுதலான வார்த்தை. ஆமீன், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமீன் போட்டு ஓடுறது. 2வது பூமிக்குரிய காரியங்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, இவைகள். இதுவும் கிடைச்சதா? ஆமீன் போட்டு போறது. சாமுவேல் சொல்றாரு, இந்த 2 வாங்கிட்டல, வெயிட் பண்ணு, தரித்து நில்லு. ஆமா, இது எல்லாவற்றை விட உன்னதமான ஒரு அனுபவம் இருக்கிறதுப்பா, மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்குப்பா. அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். இன்னைக்கு எதற்காக வருகிறோம்? எது வரைக்கும் தரித்திருக்கிறோம்? ஆமே, ஆமே. என் கடன் பாரம் மாறணும், அதுக்காக நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஓகே, கடன் பாரம் நீங்கிட்டு உடனே ஆமீன் போட்டுருவோமா? என் வியாதி நீங்கணும், அதற்காக நான் தரித்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு அடுத்த மேற்படிப்புக்கு ஒரு வாசல் திறக்கணும், அதற்காக தரித்திருக்கிறேன். திருமணத்துக்கு ஒரு வாசல் திறக்கணும், அதற்காக தரித்திருக்கிறேன். எனக்கு வாடகை வீட்டுல இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும், அதற்காக தரித்திருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை வேணும், அதற்காக காத்திருக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், உபவாசிக்கிறேன். அது கிடைக்காது இல்ல, உனக்கென்று ஆயத்தம் பண்ணது உனக்கு தாமா கிடைக்கும். அது வரைக்கும் அதை ஒதுக்கி வச்சிருப்பார், மறைத்து வைத்திருப்பார். சாமுவேல் வேலைக்காரன் கொடுத்து, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் கை வச்சிருவாங்க, நீ ஒதுக்கி வை. வேலை வரும்போது உனக்கான நன்மை மறைபொருள் உனக்கு வெளிப்படுத்தப்படும், உனக்கான ஆசீர்வாதங்கள். ஆனா அதோட ஓடிராத. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பூமிக்குரிய நன்மைகள் உனக்கு கிடைக்குதோ அதுக்கு விட மேல நீ மேல் வீட்டுல ஏறி போய் உட்கார்ந்து பேச ஆரம்பி. இது அல்ல ஆண்டவரே, இதுல மேலானது, இதுல மேலானது. ராக்கா பாத்தா நரா, தரித்தினல், தரித்தினல். ஆமென். சவுலே, நீ தரித்தினல். அவன் தரித்து நின்ற போது 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொன்னார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. பரலோக தகப்பன் உங்களை முத்தம் செய்வதை ஃபீல் பண்ணணும்னு விரும்புறீங்களா? அபிஷேகத்தை கேளுங்க. பரலோக தேவன் என்ன கிஸ் பண்ணணும், அவர் என்னை முத்தமிடணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? ஏசப்பா என்ன முத்தமிடணும்னு ஆசை
ஆசைப்படுறீங்களா? அபிஷேகத்தை கேட்டு வாங்கு. ஆமென். ஓ glory. ஓ ரிமா ஹந்தா ரகடா. உலக முத்தங்களுக்காய் ஓடுகிறாயா? பரலோக தகப்பன் உன்னை முத்தமிட விரும்புகிறார். பரலோக தகப்பன் உன்னை முத்தமிட விரும்புகிறார். ஓ டாரா பாபா. நல்ல கவனிங்க. உன் கேள்விகளுக்கான பதிலை வாங்க வரும்போது உனக்கு இந்த முத்தம் கிடைக்காது. ஓ உலக காரியங்களுக்காய் வருகிறவனுக்கு இந்த முத்தம் கிடைக்காது. ஆமென். அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறவனுக்கு, ஓ அபிஷேகத்துக்காய் தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறவனுக்கு பரலோக முத்தம் கிடைக்கிறது. ஓ எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்பா உந்தன் வாயின் முத்தங்களா? ஹே மகராபா ஷதனலரியந்தரா. உந்தன் வாயின் முத்தங்கள் என்னை முத்தமிடுபவர். உந்தன் வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவர். ஓ திராட்சரசத்திலும் இன்பமான நேசம் என்னுடையவரே. திராட்சரசத்திலும் இன்பமான நேசம் என்னுடையவர். என்னவரே என் ஆத்மநேசரே. என்னவரே glory glory. என் மனவாளர். சதன கபரா அந்தரே ரே கடரா ஹந்தரா. அப்பா இந்த அனுபவத்தை இத பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்கும் கொடுங்கப்பா. ஆமென். என்னை பிரியமே. 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வார்த்தைகளை சொல்லி கன்ஃபர்மேஷனை கொடுத்து அனுப்புகிறார். போகும்போது நடந்தது போலவே காரியங்கள் நடக்கும். அவன் சாமுவேல் இடத்திலிருந்து திரும்பின போது, இனி நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 9வது வசனத்தை வாசிங்கள். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். போகும்போது கழுதை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம், தேவ சமூகத்திலிருந்து திரும்பின போது அபிஷேகத்தில் நிரம்பணுங்கிற விருப்பம். வேற இருதயம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், முதல்ல அபிஷேகத்தை தர மாட்டார், முதல்ல அது பெற்றுக்கொள்ளுகிற நல்ல இருதயத்தை தருவார். இருதயத்தை தருவார். வேற இருதயம். கிரியேட் இன் மீ a clean heart. வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. வேற இருதயத்தை கொடுத்தார். அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே. glory மஹந்தரா. வாக்குத்தத்தங்களை அடையாளங்களினால் உறுதிப்படுத்துகிறவர். வாக்குத்தத்தங்களை அடையாளங்களினால் உறுதிப்படுத்துகிறவர். அப்படினா ஏன் இந்த வனாந்தரம் மாறல? காரணம் நீதான். ஏன் இந்த சூழ்நிலை மாறல? காரணம் நீதான். எத்தனை காலம் கர்த்தரிடத்துல ஏன் கேட்டுட்டு இருக்கிற? ஆண்டவரை பார்த்து கேளு, எனக்கு வேற இருதயத்தை தருவீராக. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற, அபிஷேகத்தை சுமக்கிற இருதயத்தை எனக்கு தருவீராக. Oh Jesus. Amen.